நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசியிலையும், விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இந்த பார்வையால் என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடந்த காலகட்டத்தில் சந்தித்த இழப்புகளை சரி செய்யறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சுரா, கோட்டை விட்டுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேனே, அதை பிடிச்சிருந்தானே கொஞ்சம் சம்பாரிச்சிருந்துருப்போனே அப்படின்னு நமக்கு கை தேடி வந்த வாய்ப்பை, வாசல் தேடி வந்த வாய்ப்பை கைவிட்டிருப்போம். ஆமாம் போ, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாம் அசட்டையாக விட்டுருப்போம். அது இப்போ திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக ஏதாவது முயற்சி செஞ்சு 10 ரூபா நட்டம் அடைஞ்சிருந்தீங்கன்னா, அதே தொழிலில் 10 ரூபா எங்கே நீங்கள் இழந்தீங்களோ அங்கேயே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது. அதாவது தொலைச்ச இடத்துல தேடினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் எங்கே தோத்தீங்களோ, எங்கே வாய்ப்புகளை கோட்டை விட்டீங்களோ அதே இடத்துல திரும்ப முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக அது நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த டிசம்பர் மாதத்தில் நடந்தே தீரும். அதே மாதிரி ஒரு வரன் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் தட்டிக்கிட்டு போயிருக்கோம். இது மாதிரி தள்ளி போன வரன், தட்டிக்கிட்டு போன வரன் இப்போ திரும்ப தேடி வரக்கூடிய அம்சம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது. அப்படிங்கிறதால கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதம்தான். அதோட முக்கியமான விஷயம், உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்காரு. இப்போ பலமடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 6வது வீட்டில் சனி பலமடைஞ்சிருக்காருங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. அதேமாரி உங்களோட ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. குருவும் நல்ல இடத்துல தான் இருக்கார். அப்படிங்கும்போது மிக 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 அற்புதமான மாதமாக இருக்க போகுது. எந்தெந்த அமைப்பில் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாகவே சனி 6ஆம் இடத்துல பலத்தோடு இருக்கார். அப்படிங்கும்போது இது ஒரு விஸ்வரூபம், சத்துரு சம்ஹார அமைப்பு அப்படின்னு இதை சொல்லுவோம். நாம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய, வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இதை சொல்லுவோம். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வெற்றி உங்களுக்கு தான். இப்போ ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம், நம்ம வேலை கிடைக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். இதுமாரி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், சக ஊழியர்கள் நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க, ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாங்க, நம்மளை பற்றி ஏளனமாக பேசுகிறாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்க, நம்மளை எப்போ காலி பண்ணலான்னு பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் இப்போ அடித்து ஓட விடக்கூடிய அமைப்பு. நீ என்ன பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் நான் உழைக்கிறேன் நேர்மையாக, என்னோட உழைப்பு எனக்கு பலன் கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா வகுப்பில் சக மாணவர்களோட விளையாட்டுத்துறையில் போட்டி, படிப்பில் போட்டி அப்படின்னா போட்டி கட்டி உங்கள்ட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. மோதினவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் கொடுப்பீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதுமாதிரி கடன் சுத்தமாக அடையும். எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி, ஒரு 10 லட்சம் கடனில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு பாதிக்கு பாதி அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் அப்படிங்கிறது வரும். குறிப்பாக நிலபுலன்கள் வகையில் காசு வரும். ஒரு இடத்த வித்துடுறேன், இல்லை ஒரு இடம் பாக பிரிவினையாகி வருது, இல்லை ஒரு கேஸில் தோற்று போயிருந்தேன், இப்போ மேல்முறையீடு பண்ணி ஜெயித்தேன், இல்லைன்னா ஒரு வராக்கடன் ஒன்று இருந்தது, அதை இப்போ ஆளை தேடி கண்டுபிடிச்சி வசூல் பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது வரும். கடன் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். அது மாதிரி நோய் நொடிகள்லேருந்து மீண்டு வருவீங்க. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு 2 லட்ச ரூபா செலவாகி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகுன்னாங்க, அது கூட இப்போ சாதாரணமாக மருந்து மாத்திரையிலே சரியாயிடுச்சு, பரவாயில்ல, நான் கூட எங்கடா போகிறது 2 லட்சத்துக்கு நினச்சேன், ஒரு 2000 ரூபாயில் சரியாக போச்சு அப்படிங்கிற அளவுக்கு
நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறதும் அமையும். இந்த மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு. இது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான். ஏதோ காசு பணம் செலவானாலும் இன்றைக்கி ஒரு 10 ரூபா செலவு அப்படின்னா நம்மக்கிட்ட 15 ரூபாயே இருக்கும். போனால் போது 10 ரூபா மீதி 5 ரூபா இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கலாம். அது மாதிரி மறுபடியும் 10 ரூபா செலவு வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு 10 ரூபா வரவு அப்படிங்கிறதும் வந்துடும். அப்போ நல்ல வேலை செலவு காசு இருக்கும்போது வருதே அப்படின்னு நினச்சி தான் சந்தோஷப்பட்டுக்கணும். என்னடா வந்த காசு செலவாயிடுச்சேன்னு வருத்தப்பட தேவையில்லை. ஜென்மத்தில் கேது 7ல் இருக்கிற ராகால தான் இந்த செலவு அப்படிங்கிறது வருது. அதுமாதிரி கலத்திரத்தில் இருக்கிற ராகுவால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிவினைகள் அப்படிங்கிறது வரும். அதை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போய் தான் சரி பண்ணி ஆகணும். அதுமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 7க்கும் அதிபதி குரு. அவர் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நல்லது தான். புது வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்ச சொந்தங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொந்தத்துக்குள்ள சண்டை, பங்காளியும் உள்ள சொத்துல கேஸ் போட்டுக்கிட்டோம், 2 தலைமுறையாக பேசிக்கிறதே இல்லை, பக்கத்தில் தான் இருக்கோம் ஆனால் பேசிக்க மாட்டோம், இப்படி இருந்தோம். அது மாதிரி ஒரு சகோதர உறவுகளில் விரிசல், ஒரு பத்திரிகையில் பேர் போடல, கல்யாணத்தை என்னை கூப்பிடல, ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கல, போல வரல, இந்த மாதிரி பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும். திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு விவாக பேச்சு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். அதுமாரி இந்த செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. கடகராசியில் நீசத்தில் இருக்கிற செவ்வாய் மாதம் தொடங்கி 3ஆம் தேதி வக்கரம் அப்படிங்கிறதையும் அடைகிறாரு. இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா உங்களோட ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய், அஷ்டமாதிபதி வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். என்ன பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன சொந்தங்கள் திரும்பி சேருவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. கடனெல்லாம் அடைக்கலாம், இடமாற்றம், வீடு மாற்றம் எல்லாம் செய்யலாம். உத்தியோகத்தில் 10 ரூபா வருமானம் வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் அப்படிங்கிறதுல வெற்றி இருக்குது. ஆனால் யோசித்து செய்யணும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னே இது நமக்கு தேவையா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னாலே பெரிய லெவலான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி மாதம் தொடங்கி 3ஆம் தேதியே மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்றாரு. தன பாக்கியாதிபதி உங்களோட ராசிக்கு சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், பிள்ளைகள் பேரில் சொத்து வாங்கி போடலாம், பிள்ளைகள் பேரில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம். பிள்ளைகளை நம்பி எதில் மூலதனமாக நீங்கள் போட்டாலும் சரி அது 2 மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் நல்ல கல்வி கற்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் செவ்வாய் வக்ரம் நீசம் அப்படிங்கிறதால இந்த விவசாயம் சார்ந்த தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விவசாயத்தில் புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். விவசாயத்தில் இப்போ நான் கரும்பு போட்டிருந்தேன், அதை களைச்சிட்டு நெல் போடுறேன், நெல் போட்டிருந்தேன் களைச்சிட்டு கடலை போடுறேன், இல்லைனா எல்லாத்தையும் வெட்டி போட்டு கன்று போட்டு வச்சிடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணும். விவசாயத்தில் புது முயற்சிகள் வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பண்ணை தொழிலில் நல்ல லாபம் இருக்குது. ஆடு மாடு கோழி கால்நடைகள் வளர்ப்பு எதாக இருந்தாலும் அதில் 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாகவே கிடைக்கும். பட்டி பெறுகிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி செவ்வாய் உங்களோட ராசிக்கு 2, 5, 6 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் ஒரு கோபக்காரர். அவர் 2வது வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா வார்த்தையில் கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு. ஏன்னா வாக்குஸ்தானம்ல அது கோபத்தை குறைச்சிக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். யாருக்கும் அதே மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க. நான் அது தரேன் இது தரேன், இல்லை இதை செய்கிறேன்னு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இதுமாதிரி பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் நமக்கு கோபம் அதிகமாக வரும். பிள்ளைங்க நம்ம ஒன்று பேச எதிர்த்து பேசுது போது வருதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பெருசுப்படுத்திக்க வேண்டியதில்லை. அதுமாரி ரொம்ப நம்ம வார்த்தைகளுக்கு மட்டும் நிதானம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாலே வெற்றி நமக்கு அப்படியே தானாக தேடிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.